கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 12:5, ரோமன்ஸ் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். இப்போ 4வது வசனத்தில் ஒரு சரீரத்தினுடைய அமைப்பை பற்றி பேசினாரு. இப்போ அந்த சரீரத்தினுடைய ஆவியை பற்றி பேசுகிறார். எப்படி ஒரு சபை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான நேர்த்தியான ஒரு வசனம். என்ன சொல்றாரு? அநேகராகிய நாமும். அப்போ என்ன? நமக்குள்ள வித்தியாசம் உண்டு, நமக்குள்ள ஒரு வேறுபாடுகள் உண்டு. அப்போ சபை என்பது என்னன்னா, அது அநேகரால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கும்? நம்ம வித்தியாசமான பகுதியிலேருந்து வந்திருப்போம், நம்ம வித்தியாசமான ஒரு ஆட்களாக இருப்போம். நம்ம வந்த ஒரு நடைமுறை, ஒரு கலாச்சாரம் வேறையாக இருக்கும், நம்மளுடைய வரங்கள் வேறையாக இருக்கும், நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கையினுடைய கதை வேறு மாதிரி இருக்கும், நம்முடைய பலம் வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ என்னென்னா, இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய இப்படிப்பட்ட வித்தியாசங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதில்லை, மாறாக என்ன பண்ணுதுன்னா, நம்மளை ஒரு ஒரு மறுரூபமாக்கி ஒரே ஒரு ஐக்கியத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியதா. அதனால தான் என்ன சொல்கிறேன், அநேகராகிய நாமும் ஒரே சரீரமாக இருக்க. எது? கிறிஸ்துவுக்குள்ள. ஏன்னா இந்த ஒற்றுமை எதனால் வந்ததுன்னா, கர்த்தர் உருவாக்குனதால வந்தது, நம்மனால கிடையாது. இது இப்போ ஒரு அமைப்பு, ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வருவதுங்கிறது வேற. ஆனால் நம்ம ஒரு சரீரம் மாதிரி இல்லை, நம்ம ஒரு சரீரம். ஏன்னா இந்த ஐக்கியம் எதில் இருக்குது? ஆவிக்குரிய முறையில், உறவுகளில், உடன்படிக்கையில். இது கர்த்தரால் அதிசயமாக செய்யப்பட்ட ஒரு காரியம். அப்போ இந்த ஒற்றுமை என்பதை நம்ம உருவாக்கலை, இது கர்த்தர் கொடுத்தது. இந்த சபை என்பது ஒன்றா இருக்கிறது காரணம் கிறிஸ்து ஒருவராக இருக்குன்னா. அதனால தான் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க. கிறிஸ்து தான் இதனுடைய மூலதனம், கிறிஸ்து தான் இதனுடைய ஆதாரம், அவர் தான் இந்த ஒற்றுமைக்கு காரணம். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிற காரணம் நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கொள்வதனால இல்லை, நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பர்சனாலிட்டி இல்லை, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுறதில்ல. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிற காரணம் அவருடைய இரத்தத்தினால் இணைக்கப்பட்டோம், ஒரே பரிசுத்த ஆவியினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே கிருபையை பெற்று இருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கிறது. அதனால தான் நீங்கள் கிறிஸ்துவ ஒரு சபையிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா சபை ஒரு கிளப்பு போல் ஆயிரும். ஆனால் கிறிஸ்துவோடு இருக்கும்போது அது ஒரு சரீரமாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காரு? ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருப்போம். நம்ம ஒருத்தரை சார்ந்து இருக்கணுமே ஒழிய நம்ம தனித்துவன்மையாக இருக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவர்களோடு இணைந்து இருக்கக்கூடியதா. உங்களுடைய வரம் மற்றவங்களுக்கு தேவை, உங்களுடைய பலம் மற்றவங்களுக்கு தேவை, உங்களுடைய பிரசன்னம் மற்றவங்களுக்கு தேவை, மற்றவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தேவை. அப்போ இதில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நீங்கள் தனிப்பட்ட மனிதனாக ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியாது என்பதை நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? சபை என்பது ஜீவிக்கிற ஒரு சரீரம். இது ஒரு அசோசியேஷனோ ஒரு கிளப்போ கிடையவே கிடையாது. நம்ம இணைக்கப்பட்டது ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்துவின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து தான் இதற்கு எல்லாமே அடிப்படை ஆதாரம். ஏன்னா எந்த ஒரு மனிதனுடைய முயற்சியினாலையும் சபை கிடையவே கிடையாது. அப்போ என்ன, நமக்குள்ள பல்வேறுமான வித்தியாசமான காரியங்கள் இருக்குது. அவையெல்லாம் ஒரு ஆரோக்கியமான சரீரத்திற்கு அவசியம். அப்போ மறுபடியும் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து நான் கிறிஸ்தவன், நான் தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லாருமே நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய தலைவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை புதிதாக சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழ வேண்டும். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை வரம் மற்றவங்களுக்கு கிடையாது.
அப்போ ஒரு தீர்க்க தரிசன வரம் உள்ளவர் அவருக்கு மேலே தலையில் கை வச்சு அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஒருத்தர் குணமாக்குற வரம் உள்ளவர் அவரவரை குணப்படுத்த முடியாது. நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே இந்த ஆவிக்குரிய வரங்களில் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்க வேண்டுங்கிறத மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதனால் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எல்லாருமே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் தேவன். இது நம்மளால் உண்டானது அல்ல. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எப்படி சபை வித்தியாசமான மக்களை கொண்டு ஒன்றாய் இணைக்கப்பட்டு ஒரே சரீரமாய் இருக்கிறது, அதை செய்தது நீங்கள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் இந்த சுவிசேஷம் எங்களுடைய வித்தியாசமான காரியங்களை இல்லாமல் மாறாக எங்களை எல்லாம் ஒன்றாய் இணைக்கக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.